ஐயா சிவாயருமே என் பேர் ராஜேஷ் கண்ணாயா. இந்த முப்புறம் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் அது சம்மந்தமான கேள்வி தான். இந்த சக்கரம் சந்திரன் சூரியனை வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஆணவ மலத்தோடு நினச்சனால முப்புறம் எரிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சில கதைகள் வந்து கணபதியை நினைக்கல. இப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி வரனால இந்த கேள்வி நான் கேட்குறேன். கணபதியை நினைக்காம அவங்க செஞ்சனால அச்சு முடிஞ்சதுங்கிறாங்க. அருணகிரிநாதனும் அது திருப்புகழில் கைத்தல நிறைகளில் சொல்லும்போது கூட முப்புறம் எரி செய்த அச்சுவன் உரைததை மற்றது பொடிதது அதிதீரான்னு சொல்கிறாங்க. சில கதைகள் வந்து கணபதி மூலமாக கேட்கும். அதுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா. அதாவதுங்க, விநாயகருடைய முதன்மையை சொல்வதற்காக அவ்வாறு சொல்லுகிறவர்கள் விநாயகரை வணங்காமல் போனார், அதனால் அந்த அச்சு உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுகிறாங்க. அது கதையாக சொல்லுகிறவர்கள் சொல்லுகிற வழக்கம். நீங்கள் முதல்வன் அப்படின்னாவே சிவபெருமான் தான் முதல்வன், விநாயகர் முதல்வன் அல்ல. நாம் அவருடைய மகன் அப்படின்னு வைத்து அவருக்கு ஒரு முதன்மை கொடுத்துருக்குறோம். முன்னவன், முதல் பெருமான், மூத்த பிள்ளையார் அப்படின்னு இடம் கொடுத்துருக்குறோம். ஆனால் ஆதி பகவன், முதற்றே உலகு, அவனால் முடியலன்னா அவன் முதல்வன் அல்ல. அவனால் முடியாத போது முதல்வன் என்கிற பெயர் அவனுக்கு பொருந்தாது. அதனால் சிவபெருமானுக்கு அப்படி சொல்லுகிற கதை என்பது நீங்கள் விநாயகரை கும்பிடுன்னு சொல்கிறதுக்காக சொல்லப்பட்ட கதையை ஒழிய அதில் சாமி வந்து விநாயகரை கும்பிடாமல் போனாருன்னா தனக்கு மேல் ஒருவன் இல்லான் எங்கள் இறைன்னு படிச்சோம்ல. அப்போ விநாயகர் தான் சிவபெருமானை விட மேலான ஆயிட்டாருன்னு ஆயிடும். அப்படி நீங்கள் சொல்கிற அந்த கதையை ஏற்றுக்கொண்டா என்ன வந்துடும் பிழை அப்படின்னு கேட்டால், சிவபெருமானாக இருந்தாலும் விநாயகரை கும்பிடாமல் போனார், அதனால் அச்சில் ஏறி நின்னொன்னே உடைஞ்சு போச்சுன்னு சொன்னால், அப்போ விநாயகரை கும்பிட்டு போயிருந்தா உடையாமல் இருந்திருக்கும்ல அப்படின்னு சொன்னால் சிவபெருமான் கையெடுத்து கும்பிட்ட மாதிரி ஆகிப்போச்சா இல்லையா? சேந்தரியா கையான் என்பது திருவாசகம். அவன் யார் தெரியுங்களா? அவன் கை இப்படி சேர்ந்ததே இல்லை. ஏன்? அவனுக்கு நிகரானவரோ மேலானவரோ இல்லை. அதனால் அந்த கை இன்னும் சேரல. இன்னைக்கு வரைக்கும் சேரல, என்னைக்கும் சேராது.